கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். இந்த பால் வேற அங்க நிக்கிறானா 1000 ரூபாய்க்கு போனாச்சு என்ன பண்றது? பாப்பா சமாளி கூட பாத்துக்குவான். எப்படி ஆடி அசைஞ்சு வர பாருங்க. 1000 ரூபாய் காசை வாங்கிட்டு என்னைக்கு கொடுப்பாருன்னே தெரியல. சரி கேட்டு பாக்கு நீயே தர்றாருன்னு. ஐயா நில்லுங்கயா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டாச்சு. என்ன சாப்பிட்டீங்க? வழக்கு மூளை வச்சுதான். போன வாரம் ஒரு 1000 ரூபாய் காசு வாங்க எப்படி வருவீங்க? கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாள் ஆச்சுங்க? என்ன நான் சாப்பிட்டேன் நல்லா சாப்பிட்டேன் அப்புறம் பணத்தை கேட்கறீங்க. பின்ன கொடுத்த காசு கேட்க மாட்டாங்க. கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? ஒரு வாரம் ஆகல? 1000 ரூபா இல்ல? ஒரு ரூபா 2 ரூபாயா? சரி சரி மன்னிச்சுங்க. திட்டு கோச்சிக்காதீங்க விடுங்க. நம்ம ஐயா தானே. கொடுத்த காசை கொடுங்க டக்குன்னு. கொடுத்தாதான் ஒரு இதா இருக்கும். ஒண்ணுமே காசே கொடுக்காம இருந்து எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு என்ன காசே காணும். அதுல விசிட்டிங் கார்டு ஒன்று பையில வச்சிருந்தேன். அதை தேடுறேன். அதை ரூம்ல வச்சிருந்தேன்னா எங்க வச்சுன்னு தெரியல. அந்த விசிட்டிங் கார்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டான். அதான் காணும். என்னது பணம் தானே? அடுத்த வாரம் தரேன். அடுத்த வாரமா? ஆமா அடுத்த வாரம் தரேன். வரும் ஆனா வராது.